அனைவருக்கும் மாலை வணக்கம். சோ இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா 2024 நோட்டிபிகேஷன் வந்திருக்கிற குரூப் 1, இப்போ வந்திருக்கிற டிஇஓ, அதுக்கப்புறம் உதவி ஆணையர் HRNC, பின்னாடி வரக்கூடிய ACL, அதற்கப்புறம் வரக்கூடிய ACF, அப்புறம் எனி டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். இந்த 3 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ். சோ இப்போ வந்திருக்கிற நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஇஓ மாவட்ட கல்வி அலுவலர், அதுக்கப்புறம் உதவி ஆணையர் இந்து அறநிலையத்துறை, இது குரூப் 1 வேகன்சி. குரூப் 1ங்கிறது 90 வேகன்சிக்குரிய வந்துருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி ஒரே பேட்டர்ன் தான். ரெண்டுமே அடுத்த நாள் நடக்க போகுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். இப்போ வந்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் 1 குரூப்ஸ் 1C அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்து அறநிலையத்துறையில வந்து 21 வேகன்சி, மாவட்ட கல்வி அலுவலர் அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வேகன்சி. அந்த 8 வேகன்சில வந்து பாத்தீங்கன்னா 6ங்கிறது வந்து ஓப்பன்னா அப்படின்னா யாரு வேணாலும் எழுதலாம். பிஜி பிஎட் முடிச்சிருக்கோம், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இப்போ அந்த நோட்டிபிகேஷன் வந்த டேட்ல வந்து முடிச்சிருக்கோம். இந்த 2 அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்கோம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்கூலா இருக்கணும் அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கணும். அதுல 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அரசு பள்ளியில கிடையாது, கார்பரேஷன் ஸ்கூல்ல கிடையாது, அரசு உதவி பெறும் பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு இருக்கும்ல, அதுல இருந்தா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இந்த 2க்கு. அடுத்து குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ், அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா 90 வேகன்சி. இது எல்லாமே ஒரே பேட்டர்ன், ஒரே சிலபஸ், மொத்தம் 200 கேள்வி. அப்போ பிரிலிமினரியில மொத்தம் எவ்வளவு கேள்விகள் இருக்கும் அப்படின்னா இது 3க்குமே பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா முதல் நிலை தேர்வு. இது பிரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் முதன்மை தேர்வுன்னு ஒண்ணு இருக்கும். முதன்மை தேர்வுங்கிறது மெயின் எக்ஸாமினேஷன்ஸ். இப்ப நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா இதை வந்து நம்ம பிரிலிம்ஸை பத்தி பேசுவோம். பிரிலிம்ஸ் கிளியர் ஆனா மட்டும்தான் மெயின்ஸை பத்தியும் எடுப்போம். அதை அடுத்த செஷன்ல வச்சுக்கலாம். திஸ் செஷன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிரிலிமினரி. அப்போ பிரிலிமினரியில மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். இந்த 200 வந்து MCQ டைப்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஒரு கேள்வி கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இந்த 200 கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் 200 into 1.5. ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண்கள். சோ மொத்த வினாக்கள் 200, 1.5 ஒவ்வொரு கேள்விக்கும், அதனால மொத்த மதிப்பெண்கள் 300. சோ இந்த 300க்கு நீங்க எத்தனை எடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு போகும். இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி குரூப் 1D 1C பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவோ இன்டூ 10 டைம்ஸ் எடுப்பாங்க. அப்போ இப்போ ஹிந்து ரிலிஜியஸ்ல AC அப்படின்னா அவங்கள மெயின்ஸியா எவ்வளவு பேர் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு பேர் எடுப்பாங்க மெயின்ஸ்ல, பிரிலிம்ஸ்ல மெயின்ஸ் எழுத எவ்வளவு பேர் எடுப்பாங்க அப்படின்னா 21 வேகன்சி அப்படின்னா 21 into 10, அப்ப 210 பேர் எடுப்பாங்க. டிஓல எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னா மொத்தம் 8 வேகன்சி, அப்போ 80 பேர் எடுப்பாங்க. அதுல ஓப்பன் கேட்டகரியில இருந்து 60 பேர் எடுப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் எடுப்பாங்க. அந்த ஒரே மதிப்பெண் வந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட எடுப்பாங்க. சோ அதனால கண்டிப்பாக அது வெறும் எக்ஸாக்டா 80 இருக்காது, கூட வரும். அதே மாதிரி எக்ஸாக்டா 210 இருக்காது, அதை விட கூட வரும். இதே குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 1:20. அப்போ 90 வேகன்சி அப்படின்னா 90 into 20, 1800 பேரை வந்து மெயின்ஸ் எழுத விடுவாங்க. பிரிலிம்ஸ் எவ்வளவு பேர் வேணாலும் எழுதலாம். அந்த கடைசி மதிப்பெண் வாங்கினவங்க ஒரே மதிப்பெண் இருந்தாங்க, நிறைய பேர் எடுப்பாங்க. இப்ப 1800க்கு மேலே எடுப்பாங்க, 1900 1850 அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சோ இதுதான் வந்து பேசிக்கா அந்த எக்ஸாமினேஷனை பத்தின விஷயங்கள். நீங்க சாட் பாக்ஸ்ல என்னெல்லாம் டைப் பண்றீங்களோ அதை நான் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், சரிங்களா? சோ அது எல்லாத்துக்கும் நான் ஆன்சர். இப்போ வந்து நமக்கு இந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 200ல என்ன ஸ்பிளிட் அப் அப்படின்னா 175 plus 25. எப்பவுமே இந்த கட் ஆஃப் அப்படிங்கறத இப்ப எப்பவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு தெரியும் நான் கட் ஆஃப் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா எவ்வளவு ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கிறது. இருந்தாலும் இந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கட் ஆஃப் பத்தி பேசவே கூடாது. எக்ஸாம் எழுதின பின்னாடியே கட் ஆஃப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ ஜென்ரலா கட் ஆஃப்ங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ். இப்ப நீங்க கட் ஆஃப்னு கேக்குறீங்க, கட் ஆஃப்னா எத்தனை மதிப்பெண்கள் அல்லது நான் கேள்விகள் வச்சுக்கோமே. சார் பிரிலிமுக்கு டிஓக்கு அவர் கேட்கிறாரு, சார் டிஓக்கு பிரிலிம்ஸ்க்கு எத்தனை கேள்விகள் நான் பண்ணா நான் போகலாம் அப்படிங்கிறது தட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸ். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா கட் ஆஃப் அதிகமா இருக்கும், கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்ததுன்னா கட் ஆஃப் குறையும். ஸோ அதனால உங்க எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா
கண்டிப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரஃபா வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒரு போன தடவை கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் டஃப்பாவே வந்துகிட்டு இருக்கு சரிங்களா. போன தடவை நீங்க கேட்கறதுனால சொல்றேன், போன தடவை ஒரு 140 அது கிளியர் பண்ணவங்க கொஞ்சம் போயிருந்தாங்க லாஸ்ட் டைம். ஏன்னா கட் ஆஃப் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஆஸ்பிரன்ஸ் சொன்னதை வச்சுதான். அப்ப இந்த கட் ஆஃப்ங்கிறது நிறைய இது இன்ஃபுளுன்ஸ் ஆகும். எப்படிங்கிறதுனா இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே எவ்வளவு வினாக்கள் வந்து தவறா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அனுப்பணும். அது அவங்க எவ்வளவு எந்த மதிப்பெண்கள் போட்டாங்க அப்படிங்கறத வச்சு சொல்லணும். அதனால உங்களோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா 160 எபோவ் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் டஃபா இருந்தாலும் 150க்கு மேல இது பண்ணணும். சரி, இதுதான். சோ அதனால கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த கட் ஆஃப்ங்கிறது ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி கேட்கறது எவ்வளவு அபத்தம் அப்படிங்கிறது. ஈவன் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்க்கு இதுக்கு வேலையே கிடையாதுங்களா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன கட் ஆஃப் எடுத்தா போன கட் ஆஃப்ல ஒருத்தவங்க போனது வந்து அடுத்த கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிருக்க முடியாது. இந்த இதுல வந்து யாரு கட் ஆஃப் போனாங்களோ அதான் போன தடவை வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க்கே இருக்கும். அதனால கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் உங்களுக்கே ஒரே மாதிரி அதே நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனை. இங்க வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் த எக்ஸாமினேஷன். இப்போ நீங்க ஒரு நீட்டுக்கு கட் ஆஃப் எடுத்தீங்களேன், நீட் எக்ஸாமினேஷன்ஸ் நீட்டுக்கே பாருங்க அப்படி அப்படியே கூடிக்கிட்டே போயிட்டு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 510 ஒரு பிசிக்கு 530 எடுத்த பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே கிடைச்சது. இந்த 560 எடுத்த பிசிக்கே கிடைக்கல. அதனால வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். 25 அப்படிங்கிறது ஜெனரல் மென்டல் எபிலிட்டி. மொத்த சிலபஸ்ல மொத்தம் 10 யூனிட் 10 யூனிட் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். சிலபஸை காட்டுறேன். இதுதான் சிலபஸ் எல்லாத்துக்கும். குரூப் 1க்கும் இதான் சிலபஸ், பிரிலிம்ஸ்க்கும் டிஓக்கு இதான் சிலபஸ், ஏசிக்கு இதான் சிலபஸ். எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லயும் ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது டெக்னிக்கல் எக்ஸாம்ஸோ தனியா வர்றதுக்கு எல்லாத்துக்குமே மெயின்ஸ் அப்படின்னு வர்றது அல்லது டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். குரூப் 2க்கும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்குங்க. 10 அலகுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவியல். இந்த பொது அறிவியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அப்படிங்கிற 4 டாபிக்ஸும் சேர்ந்துரும். அறிவியல் அறிவு, அறிவியல் உணர்வு, பேரண்டத்தின் இயல்பு, தனிமங்கலம் சேர்மங்கலம், இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி. இது உயிரியல், சுற்றுப்புற சூழல், இதெல்லாம் சேர்ந்ததான் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அறிவியலுக்குரிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ரஃபா தான் சொல்ல முடியுமோ ஒழிய எத்தனை அறிவியல் கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறதே ஓரளவு ஏற்கனவே கேட்டதை வச்சுதான் நம்ம பண்ண முடியும் ஒழிய கரெக்டா இத்தனைதான் அறிவியல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனா அதிகமாக எதுல வருவாங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா யூனிட் 8 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, புதுசா சேர்த்திருக்கிறாங்க. யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. இப்ப பாருங்க ரஃபா சொல்றேன் பாருங்க. முதல் யூனிட் வந்து ஜெனரல் சயின்ஸ், இரண்டாவது யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், மூன்றாவது அலகு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராபி, இந்திய புவியியல், நான்காவது பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், ஐந்தாவது பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல், ஆறாவது பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம், ஏழாவது பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்த 8வது தான் ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கம். ஏசிய நோட்டிபிகேஷன் எப்ப அப்படின்னு கேக்குறீங்க, அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். கவர்மெண்ட் ஆர்டிஐல போட்டு கேட்டதுக்கு ஏசிஐல சில மாற்றங்கள் பண்ண போறாங்க. அதனால கவர்மெண்ட் இருந்து கிளாரிபிகேஷன்ஸ் வரணும். கவர்மெண்ட்ல இருந்து கிளாரிபிகேஷன்ஸ் வந்த உடனே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால பிளானருக்கும் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுக்கே தெரியும் பிளானர்ல வந்து டிஓ பத்தி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த 1B 1Cங்கிறது வேற எது, அதாவது டிஓல வருதுன்னு பிரிச்சேர்க்கை கோட்டு கூட கொடுக்கல, திடீர்னு நோட்டிபிகேஷன் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். அதனால ஏசிஎல் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேறாலும் அந்த அமெண்ட்மெண்ட் போட்டோம்னா வரலாம். சரிங்களா. ஸோ மேபி இன்னும் ஒரு 1 or 2 monthsல வந்து ஃபைனலைஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேகன்சி கொஞ்சம் அதிகமாக வரலாம். எவ்வளவு வேகன்சின்னு கேட்காதீங்க, யாருக்கும் தெரியும். இது வந்து யூனிட் 8, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான யூனிட். இது வந்து புதிதாக சேர்க்கப்பட்டது. இப்ப இதுக்கு முந்தின எக்ஸாம்ஸ்ல இருந்து சேர்க்கப்பட்டது. 2019க்கு அப்புறம் அப்டேட் பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட இதுலயுமே ரஃபா தான் சொல்ல முடியுங்களா. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல எவ்வளவு கேள்விகள் யூனிட் 8ல வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35+ கேள்விகள் கேட்கலாம். ரஃபா தான், அப்ராக்சிமேட்டா தான் சொல்லலாம். அதே மாதிரி இங்க தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 அல்லது 30+ கூட கேட்கலாம். 25+ வந்து இது எக்ஸாக்டா 25 கேள்விகள் கேட்கும். அதனால மொத்த 10 அலகுகள்ல யூனிட் 8, 9, 10 இந்த 8, 9, 10 அலகு இருக்குல்ல, இதுல இருந்து மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கேள்விகள். 100 வரலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 50, 25, ஒரு 80, 85 கொஸ்டின்ஸ் வரும். அதனால இந்த 3 யூனிட் ரொம்ப முக்கியம். அதுல வந்து யூனிட் 10 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏற்கனவே யூனிட் 10 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் வரும். இதுல 25மே ஆன்சர் பண்ண முடியும். நல்லா பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் டிசைட் பண்ணும் உங்களை பிரிலிம்ஸ்ல நீங்க இருக்கீங்களா, மெயின்ஸுக்கு இருக்கீங்களா இல்லையா, பிரிலிம்ஸ் கிளியர் பண்றீங்களா இல்லையாங்கிறத டிசைட். அதனால ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியம். அதனால இதுல 25க்கு 24 அல்லது 25 பண்ணணும். 24 எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் விடலாம். அதுக்காக தான் 24 25 தவிர வேற ஸ்கோரே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுல யூனிட் 8. மற்றபடி யூனிட் 10ல யூனிட் 8 இதுல எவ்வளவு கேட்கறாங்களோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல உங்களால ஒரு 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? 90% ஆஃப் கொஸ்டின்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருக்குறளுங்க ஓரளவு தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம், ஏற்கனவே நீங்க பூத்தமிழ் அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, இல்ல நீங்க ஸ்கூல்ல தமிழ் படிச்சிருந்தாலே போதும். பட் இது எல்லாத்தையும் திரும்ப பார்க்கணும். அப்புறம் தமிழ் சமூக வரலாறு ஒரு வரிலே கொடுத்துருப்பாங்க பாருங்க, சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற இது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து இப்ப ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய தற்கால இலக்கியங்கள் வரைக்கும் புதினம், கவி, நாடகங்கள் எல்லாமே இப்போ இருக்க தற்கால சாகித்ய அகாடமி வாங்கின வரைக்கும். விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு, பெண்களின் பங்கு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் யாரு முக்கியமா இருந்தாங்க அதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வருமானா எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வராது. உங்களுக்கு தெரியும் குரூப் 4 தேர்வுலயே எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வராது. நிறைய ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வரும். பட் நிறைய டிசைடிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸ் பேஸ்டு பட் வெளியே இருந்து வரும். டிஎன்பிசியே சொல்லியிருக்கிறாங்க நாங்க எப்பவுமே ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா நான் கேட்கணும் அப்படின்றது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு அவங்க அபிஷியலாவே சொல்லியிருக்கிறாங்க. சிலபஸ் லாங்குவேஜ் மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கோ குரூப் 2க்கோ லாங்குவேஜ் எழுதுவீங்களா அது மட்டும்தான். மற்றபடி பொது அறிவு அப்படிங்கிறது பொது ஸ்கூல் புத்தகத்துல இருந்து வரும், எல்லாமே வராது, நிறைய வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, அதெல்லாம் நீதி கட்சி, பகுத்தறிவாதின இயக்கம், திராவிட இயக்கங்கள், தந்தை பெரியார், இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இந்த 4வது இருக்குல்ல, இந்த 4வது டாபிக்ஸ்ல தான் நிறைய கேள்விகள். அதே மாதிரிதான் 5 வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் மற்றும் தமிழகம் வந்து எப்படி எல்லாம் கம்பேர் டு நேஷனல், தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து என்னென்னலாம் எவ்வளவு முன்னேற்றம் இருக்குது, என்னென்னலாம் இருக்கு, ஜிஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோஸ், அதுல என்னென்னலாம் முன்னேற்றங்கள் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமூக நீதியும், கிட்டமே ரெண்டுக்குமே ஓவர்லாப்பிங்கே இருக்கும். தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்முறை எக்ஸ்க்ளூசிவ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தம், தமிழகத்தின் மின் ஆளுகை, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதுறதுலயே உங்களுக்கு ஒரு குரூப் 1 மெயின்ஸா இருந்தாலும் டிஓ மெயின்ஸா இருந்தாலும் இதெல்லாம். சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 3 யூனிட்ஸ், இந்த 3 யூனிட்ஸ்ல வந்து அதிக கேள்விகள், எல்லா யூனிட்ஸும் படிக்கணும். இந்த 3 யூனிட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம். வேற டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கேள்விகள் டைப் பண்ணுங்க. ரொம்ப வேகமா நிறைய பேர் டைப் பண்ண வேணாம், கொஞ்சம் வந்து டைப் பண்ணுங்க. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுங்க. சோ 1 வந்து பொது அறிவியல், 2வது வந்து நடப்பு நிகழ்வுகள் கேட்கலாம். சார் நடப்பு நிகழ்வுகள் எப்ப இருந்து சார், எந்தெந்த பீரியட்ல இருந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நார்மலா இப்ப டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதனால இதுக்கு ப்ரிஃபரபிளி நீங்க பாத்தீங்கன்னா 2023 ஜான்வரியில இருந்து எக்ஸாம்ஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம், நடப்பு நிகழ்வு. சோ இது எல்லாமே எல்லா வகுப்புகளும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு லிங்க் நீங்க அட்டன் பண்றீங்களே, இதே லிங்கை வச்சு நீங்க அட்டன் பண்ணுங்க. சோ உங்களுக்கு நாளையில இருந்தே வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும். நாளையில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குரிய. குரூப் 2ல லாங்குவேஜஸ், மற்றபடி இதே சிலபஸ் தான். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதே சிலபஸ் தான். சோ நாளையில இருந்து நீங்க இந்த ஒரு 1 வீக்குக்கு நீங்க இலவசமாக நீங்க வகுப்புகள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல பாருங்க லிங்க் இருக்கும். லிங்க் இருக்க டைம் சொல்லுவோம். இல்லைன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க 9840398093. நீங்க ஒரு 1 வீக் ஆன்லைன் வகுப்புகள் அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸ் ரூம் வகுப்புகள், நேரடி வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மண்டேனா இந்த மண்டே கிடையாது, நாளை கிடையாது, அடுத்த மண்டேல இருந்து சென்னையிலும், அடுத்த புதன்கிழமையில இருந்து வந்து மதுரையிலும் ஸ்டார்ட் ஆகும். அதை பத்தி எல்லா டீடைல்ஸும் நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். நீங்க லைப்ரரி இன்ஃபர்மேஷன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த போர்ஷன் வந்து காமன். இந்த போர்ஷன் இஸ் காமன். I am going to write DO exam, don't have any guide to study. So இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். கிளாஸஸ் பிளஸ் மெட்டீரியல்ஸ் பிளஸ் டெஸ்ட். கிளாஸஸ்ங்கிறது லைவ், நிறைய கிளாஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், நீங்க அதையும் பாத்துக்கலாம். டிஓக்கு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல அது தெரியல, அது அந்த நேரத்துல தான் தெரியும், இப்போதைக்கு தெரியாது. எப்பவுமே வந்து இந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கும். சரிங்களா? போன தடவை இவ்வளவுதான் வந்தது,
அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர். இப்பதான் அதை பத்தி நான் பேசியிருந்தேன். சரிங்களா? அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் வந்து ஏற்கனவே வந்து சேனலை பாருங்க, அதுல நான் சொல்லிட்டு இருக்க அந்த அப்டேட்ஸ் தான். கவர்மெண்ட் வந்து கிளாரிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனா வரும், அவ்வளவுதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் டிஆர் ஏஜ் லிமிட் அப்படின்னா புரியல. கவர்மெண்ட் ஸ்கூல் டிஆர் ஏஜ் லிமிட் குரூப் 2 தான் பேசிட்டு இருக்கேன். குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். குரூப் 2க்கு எக்ஸ்ட்ராவா லாங்குவேஜ் போர்ஷன்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புவியியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் புவியியல் இருக்கும், பட் உலக புவியியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்பாங்க. இப்ப உலக புவியியல் அப்படிங்கும் போது அண்டம், பேரண்டம், யூனிவர்ஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏஜ் லிமிட். கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ்க்கு டிஓ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி, முஸ்லிம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. எந்த வயசுல வேணாலும் நீங்க இந்த டிஓ எக்ஸாம்ஸ்க்கு எழுதலாம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு 39, அதோட ஏஜ் லிமிட். அபவுட் ஃபீஸ். ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஆப் மூலமா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். வித் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 16,000 வரும். 16,200 வரும். நீங்க 2 அல்லது 3 இன்ஸ்டால்மெண்ட்லயும் நீங்க அதை கட்டிக்கலாம். வெறும் டெஸ்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா டெஸ்ட்ங்கிறது வந்து பிடிஎஃப்ல உங்க மெயிலுக்கு வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ், அது வித் கீஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆடியோ இதுல வரும், உங்களுக்கு வீடியோ அல்லது ஆடியோ ஃபார்மேட்ல வரும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு 2,000 ருபீஸ். அதுவும் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணிக்கலாம். மற்ற எல்லா டீடைல்ஸ்க்கும் நான் சொன்ன இந்த நம்பரை எதுக்கும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. சேவ் பண்ணிட்டு பண்ணுங்க, ஏன்னா அது வந்து ப்ராட்காஸ்ட்ல அனுப்புறதுனால சேவ் பண்ணலாம் உங்களுக்கு டெலிவர் ஆகாது. 9840398093 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. ஜெனரலா வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. So any syllabus change for group 2 mains exam and compared to group 2 main examination group 2A க்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன் இருக்கலாம் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜெனரல் மென்டல் எபிலிட்டின்னு சிலபஸ் கொடுக்கல. சரிங்களா? அங்க வந்து லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க, ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், இட் இஸ் லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டு. சரிங்களா? லைவும் அட்டன் பண்ணிக்கலாம், ரெக்கார்டர் அட்டன் பண்ணிக்கலாம். யூஸ்வலா வந்து லைவ் வகுப்புகள் அப்படிங்கிறது யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6 PM மேலதான் இருக்கும். ஈவினிங்ஸ்ல தான் இருக்கும். 6 PM இருக்கும். தேவைப்பட்டா மற்ற நேரத்துல இருக்கும், மார்னிங்ஸ்ல இருக்கும். சரிங்களா? மார்னிங்ஸ்ல இருக்கும். அப்படி இருந்தா கூட நீங்க அதை வந்து சப்போஸ் லைவ்ல அட்டன் பண்ண முடியலன்னா நீங்க ரெக்கார்டர்ல அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய வகுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வகுப்புகள் உங்களுக்கு அனுப்பிச்சிடும். அந்த ரெக்கார்டரை நீங்க நிறைய பாத்துக்கலாம். ஓகே. பிஎல்ஐஎஸ்க்கு ரெஃபரன்ஸ் புக் கேட்கறீங்க. பிஎல்ஐஎஸ்க்கு ரெஃபரன்ஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பிஎல்ஐஎஸ் நீங்க நேரா நம்ம லைப்ரரி சென்னையில இருக்கீங்கன்னா அண்ணாவுக்கு போகலாம். இங்க மதுரையில இருந்தீங்க அப்படின்னா கலைஞர் சென்ட்ரல் லைப்ரரிக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அங்க இருக்கிறவங்க வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன டெக்ஸ்ட் புக்ஸ், என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா ரெஃபரன்ஸ் புக்ஸுமே அங்கே கண்டிப்பாக லைப்ரரியில இருக்கும். பிஎல்ஐஎஸ்க்கு. சுரேஷ்குமார், உங்களுக்கான அடுத்து நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. சார், வாட் வுட் பி த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்? புரியல நீங்க என்ன கேட்குறீங்கன்ட்டு. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்லயும் எழுதலாம், ஆங்கிலத்திலயும் எழுதலாம். இதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேன். ஒவ்வொரு கேள்விகளும் தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும். இப்ப ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும். ஆனா அதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கில ஏதாவது அதுல டிஸ்கிரிபன்சி வந்தது அப்படின்னா, வித்தியாசம் வந்தது, டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணதுன்னா ஆங்கில வெர்ஷன் தான் செல்லுபடியா. ஏன்னா என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களால ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஆங்கிலத்துல எழுதுங்க டெஸ்கிரிப்டிவ், எஸ்பெஷலி மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் வந்து தமிழ் எழுதுறவங்களுக்கு நிறைய பேருக்கு மதிப்பெண்கள் வரலை அப்படின்னு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால அதுலயே நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் வரும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பார்த்திபன், அவர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தார். அவர் தமிழ் மீடியம், தமிழ்ல தான் எழுதினாங்க, தமிழ் மீடியத்துல தான் எழுதினாங்க. அதே மாதிரி மிஸ்டர் பார்த்தசாரதி, அவரும் தமிழ் மீடியம் தான். சரிங்களா? குரூப் 2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பண்ண முடியும். பட் அதிகமா வந்து ஆங்கிலத்துலதான் இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலத்துல தமிழ்ல என்னால எழுத முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஆங்கிலத்துல பண்ணுவேன். இல்ல என்னால தமிழ்ல தான் எழுத முடியும், தமிழ்ல குவாலிட்டியா எழுதுங்க. இந்த தடவை நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம். சரிங்களா? இந்த தடவை வந்து அதை வந்து திருத்தி, அதனால நீங்க தமிழா இங்கிலீஷா அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இங்கிலீஷ்க்கு பண்ணுங்க. தட் இஸ் பெட்டர். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் GS 75, ரீசனிங் 25, அந்த இதுமே நமக்கு தெரியல. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் ஜென்ரலா சொல்லிட்டாங்க. அது ரீசனிங் எத்தனை, இன்டெலிஜென்ஸ் எத்தனை, ஜென்ரல் இங்கிலீஷ் எத்தனை, தமிழ் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி 75, 25, 100 இப்படி இருக்குமா, இல்ல வேற மாதிரி GS கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் GS கொஞ்சம் கூட கொடுப்பாங்க, லாங்குவேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்றது சொல்றேன். நான் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிசிடன்ஸ் அங்க கேட்டிருக்கிறத வச்சு சொல்றேன். தெரியல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 75, 25, 100
குரூப் 2க்கு ஏஜ் லிமிட் கேக்குறீங்க. குரூப் 2க்கு ஏஜ் லிமிட் வந்து கிடையவே கிடையாது. நீங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி பிசி முஸ்லீமா இருந்தா ஏஜ் லிமிட்டே கிடையவே கிடையாது. சார் நான் ஓசி ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 32. ஓகேங்களா? ரைட். ஒவ்வொரு கொஸ்டின்ஸே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபீல கன்செஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சரிங்க, இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு, கன்செஷன்ஸ் இருக்கு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஏதாவது கன்செஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கும். அதாவது இந்த ஃபீஸால உங்களுடைய இந்த கோர்ஸோ படிக்கிறதோ வந்து தடைபடக்கூடாது. சார் அவைலபிள் மெட்டீரியல் ஃபார் யூனிட்னா 8, 9, 10 இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாவே மெட்டீரியல்ஸே இருக்கு. ஸோ ரைட் நோ 10க்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுலையுமே இருக்கு. 10க்கு தனியாவே நீங்க வாங்கிக்கலாம். யூனிட் 8 and 9க்கு வந்து தமிழ் மீடியத்துல மட்டும் மெட்டீரியல்ஸ் இருக்கு. மெட்டீரியல் இந்த ஃபார்ம் புக்ஸ்லேயே இருக்கு ஸ்டாண்டர்டா. அது நீங்க வாங்கும்போது உங்களுக்கு புக்ஸ் தருவோம். நீங்க டெஸ்ட் கொஸ்டின்ஸும் நீங்க அதுல எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அப்டேட்டட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அனுப்பப்படும். சிலபஸ் கம்ப்ளீட்டடா எல்லாத்துக்கும் இந்த நம்பருக்கு, இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிலபஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுமா சார்? ஒன்லி வி ஹேவ் லிமிட்டட். சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூ ஹேவ் டு அட்டெண்ட் லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ். ரெண்டுமே பண்ணணும். ஒரு நாளைக்கு நான் திரும்ப சொல்றேன், எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் குரூப் 4 அப்படின்னா ஒரு 10-12 மணி நேரம் படிக்க சொல்லுவாங்க. லாங்குவேஜ்ங்கிறது முக்கியம். இங்க ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டும்தான் இருந்தாலும் வேகன்சி கம்மி. ஆனாலும் இங்க குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது படிக்கணும். 6, 8, 10 மணி நேரம் படிச்சா நல்லது. கம்யூனிட்டி வைஸ்ங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கப்புறம் விடுவாங்க. அது இப்பயே விட்டுருக்கணும். ஏன்னா சில பேருக்கு எந்தெந்த இதுக்கு சில பேருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். பட் எப்படி இருந்தாலும் ஜென்ரல் இருக்கும். அதனால யாருக்குமே எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேகன்சி வந்து கொஞ்சம் கூட இருக்குதுன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்கு, 2 வேகன்சி இருக்கு. அப்படி கூட ஒரு தடவை டிஓல எழுதுனாங்க, வேகன்சியே இல்ல அவருக்கு. சரிங்களா? அப்படியே அவங்க எழுதுனாங்க. அப்பெல்லாம் வந்து சப்ஜெக்ட் வைஸ் இருந்துச்சு. மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்டரி. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல ஒருத்தருக்கு இருந்தது. அவர் வந்து எனக்கு தெரியும், அவர் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி. ஆனா பிசிக்கு ஏதோ எம்பிசி ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கீங்களேன், எதுன்னு கரெக்டா தெரியல. ஆனா அவர் கம்யூனிட்டிக்கு வேகன்சியே கிடையவே கிடையாது. அவரு இன்னொரு கம்யூனிட்டிக்கு தான் வேகன்சி இருந்தது. ஸோ அதனால அந்த கம்யூனிட்டியில அவரோட கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து சர்வீஸ் கிடைச்சது. அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா இவர் எழுதிருக்கவே மாட்டார். இந்த மாதிரி குழப்படியெல்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த வேக்கன்ட் நிறைய இருக்குது. சப்ஜெக்ட் வைஸ் எடுத்தாங்க. மேத்ஸுக்கு இத்தனை பேர், தமிழுக்கு இத்தனை பேர், பிசிக்ஸுக்கு இத்தனை பேர். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப காமனா எல்லாம் நல்லா பண்ணியிருந்தா தமிழ் பண்ணவங்க கூட எல்லாருமே ஒரே டிவா வைப்பாங்க. இல்ல மேத்ஸ் பண்ணவங்களே போகலாம், இல்ல காமர்ஸ் பண்ணவங்களே போகலாம். சார் ஏசிஎல் எக்ஸாமுக்கு ஜிகே பிளஸ் சப்ஜெக்ட் பேப்பர் ரெண்டுக்குமே கிளாஸ் இருக்குங்களா? உண்டு. ஏசிஎல் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு இருக்கு, சப்ஜெக்ட் பேப்பருக்கு இருக்கு. சப்ஜெக்ட் பேப்பருக்கு இப்ப எடுத்துட்டு இருந்தோம், இப்ப கொஞ்சம் டெம்பரரியா நிப்பாட்டி வச்சிருக்கு. திரும்ப ரெஸ்யூம் ஆகும் மேபி in 1 or 2 weeks. இந்த டிஓ நோட்டிபிகேஷன் they don't mention the caste wise. அதான் அது வந்து இனிமே தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இனிமே தான் பண்ணுவாங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அதுலயே பண்ணுவாங்க. இப்ப சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சினா நிறைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ், அந்த பிஃபோர் கவுன்சிலிங் அல்லது இன்டர்வியூ அந்த சமயத்துல தான் வரும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க? when will டெஸ்ட் பேட்ச்? டெஸ்ட் பேட்சோட ஷெடியூலும் அனுப்பிச்சாச்சு. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏசிஎலுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸும் உண்டுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 9840398093 நம்பரை சேவ் பண்ணிட்டு. ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் இருக்கேன் நீங்க அனுப்பிச்சாச்சு. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் ஆபீஸ்ல. 9840398093. டிஓக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுமா? அது நீங்க உங்களோட இதை பொறுத்த வரைக்கும். சார் எனக்கு வகுப்புகள் வேணுமா, டெஸ்ட் பேட்ச் வேணுமாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் இருந்தா போதும், போன தடவை கூட நான் எழுதினேன், ஜஸ்ட் தான் எனக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டுமே பண்ணிக்கலாம். டிசேபிள்டுக்கு அதான் டிசேபிள்டு கண்டிப்பா கன்செஷன்ஸ் உண்டு. டிசேபிள்லாம் நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கறத நான் கேட்கற அளவுக்கு உண்டு. சரிங்களா? அதனால நான் திரும்ப சொல்றதா அங்க இருக்கிற எல்லாருக்குமே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீஸ் அப்படிங்கறதுனால இந்த எந்த கோர்ஸும் நீங்க ஜாயின் பண்ணாம இங்க ரேடியல்ல இருக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இந்த ஃபீஸ் முடியாதனால நான் பண்ண முடியல அப்படிங்க. அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க இந்த நம்பருக்கு. அதை ஆபீஸ்ல கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு இது பண்ண சொல்றேன். அவ்வளவுதான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்களா? அதான் இருந்தா தெரியாதுல்ல. சரிங்களா? டிஓ ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள். இப்பதான் நீங்க வந்தீங்களா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. டிஓ ஆன்லைன் கிளாஸ் உண்டு. ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்ப இருந்து எடுக்கல. ஆன்லைன் கிளாஸ் 2010 இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், 2010 இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ். டிஓல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தமிழ் பிஏ தமிழ் முடிச்ச எம்ஏ தமிழ் முடிச்சவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட், மதன்குமார் அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து போயிருக்கிறாங்க. டிஓ எக்ஸாம்ஸ் குரூப் 1 எல்லாத்துலயும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனரலா சொல்லக்கூடிய ஐடியா தான். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியம் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழா இங்கிலீஷான்னு கேட்டா இங்கிலீஷால முடியும்னா இங்கிலீஷ்ல பண்ணுங்க சார். நான் ஓல்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும், உங்களுக்கு உண்டு, நீங்க பண்ணுங்க சரிங்களா, கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. நீங்க அதை மெசேஜ் பண்ணுங்க. ராஜதுரை உங்க பேரெல்லாம் எனக்கு நல்லா கிளியரா தெரியுது. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு தனியவேல் கும்பகோணம் மாவட்டம் வட்டார கல்வி அலுவலகத்திற்கான ஆன்லைன் வகுப்பில் படிந்தேன். கேள்வி கடிதம் என்பதால். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நான் தனியவேல் கும்பகோணம் வட்டார கல்வி அலுவலகத்திற்கான கேள்வி கடினம் என்பதால் வெறும் 82 மதிப்பெண் மட்டுமே எடுத்தேன். எங்கள் கம்யூனிட்டியில் கடைசியில் 89 மதிப்பெண் 7 மதிப்பெண் வாய்ப்பு விட்டேன். மிகவும் பாதிக்கப்பட்டேன் சார். அதனால என் முயற்சி தொடர்வது. கண்டிப்பாக முடியும், நீங்க நல்லா படிக்கக்கூடியவர் தான், கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த டிஓ வாங்குறீங்க, டிஓ பிஓ ஏதாவது நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதுல போறீங்க, உங்களுக்கு அந்த எஜுகேஷன் இதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். சென்ற முறை உங்கள் வகுப்பை கவனித்ததால் மிகவும் நன்றாக படித்தேனுங்க சார். இரவு 1 மணிக்கு படிக்க முடியாது, அதற்கு காரணம் உங்கள் ஊக்குவிப்பு தானுங்க சார். ஆனால் இதனால் பணிபெறிய முடியல, இந்த முறை வாங்கி விடுகிறேன் சார். மிச்சம் நன்றி. நன்றி, தேங்க்யூ. ராஜரே, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க என்ன கவர்மெண்ட் சர்வீஸ்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜதுரையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இந்த நம்பருக்கு அனுப்புங்க, 9840398093 நம்பருக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான் உங்களுக்கு, டவுட் கிளியரன்ஸ் இதுதான். ஸோ நாளைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இடையில வகுப்பு பார்க்கும்போது இந்த மெயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசுவோம், மெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா ப்ரிலிம்ஸ்ங்கிறது தான் இப்ப இருக்க பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1:20 1:15 குரூப் ஒன்னுக்குலாம் இருந்தது. இப்ப இந்த ரேஷியோ எல்லாம் குறைச்சிட்டாங்க. அதனால மெயின்ஸ் எழுத விடுறவங்களே இப்ப கம்மி பண்ணிட்டாங்க. மதன்குமார் சார் எங்கள் மாவட்டத்தில் முதன்மை கல்வியாளராக பணியாளர். வெரி குட், வெரி குட். அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாருங்க. தமிழ் படிச்சவர், எம்ஏ தமிழ். என்ன மாவட்டம்? தஞ்சாவூருங்களா? ஓகே ஓகே. நல்ல ஒரு ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி அப்படிங்கிறது ஒரு நல்ல போஸ்ட், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான போஸ்ட், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட். நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்துருக்கோம். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்படின்னு சொல்லும் போதே ஸ்கூல்ல படிக்கும் போதே பயப்போம். அந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது பிஓ, அப்ப ஏஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது. இந்த ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூலா இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஓன்னு வருவாங்க. இப்ப நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது, டிஓ சிஇஓ, நீங்க நல்ல டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய போகலாம். ஏன்னா நாங்கெல்லாம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸ்ல அதிகமா இருந்தது. என்னுடைய நண்பர், நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சுக்கிட்டு இருந்தோம், நாங்கெல்லாம் சிவில் சர்வீஸ்க்குலாம் ஒன்னா தான் படிப்போம். அவர் நண்பர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப டிஓல போனார். அப்ப டிஓல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து டைரக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸா இருக்காரு. நல்ல ரொம்ப 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 நேர்மையான அதிகாரியா இருக்காரு. சேதுராம் வர்மா அவர் பேர். 2024 பிஏ எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வருமா? வரணும், பிஓக்கும் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப டிஓக்கு எப்படி ஒண்ணுமே இல்லாம திடீர்னு வந்ததுல அது மாதிரி வரும். ஆமா, டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் இப்ப எல்லாமே கொஞ்சம் டஃபா இருக்கா. நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன், டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருக்கும். ஸ்கூல் புக்ஸையும் தாண்டி வெளியே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்ல இருக்கதே கொடு அப்படின்றதுனால அதையும் சேர்த்திருக்கும். பட் அதை சேர்த்து அடுத்து டாபிக் வைஸ் வரதுனால கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க இருக்கும்போது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 hours நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, சரிங்களா? இவருக்கு புரிஞ்சிருக்கு பாருங்க, நல்ல சக்தி சாய் அப்படிங்கிறவருக்கு. சோ அந்த பழைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டும் ஆகத்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, ரிப்பீட்டும் ஆகும். பட் அதுக்காக நிறைய ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் நீங்க ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொல்றதுல ஒரு 10 yearsக்கு முன்னாடி எல்லாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அப்போ பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ஏன் சார் நீங்க டிஎன்பிசில கேட்கறத கேட்டா இப்படி ரொம்ப கஷ்டமா இப்படி கேட்கறீங்களே, எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா ஆகுது சார், மார்க் எடுக்க முடியல அப்படின்பாங்க. எப்பா இங்க கம்மியா இருந்ததில்ல, டிஎன்பிசில கொஞ்சம் அப்புறம் டஃபா கேட்டா என்ன இருக்கும் கொஸ்டின், இங்க நீங்க மார்க் கம்மியா வாங்க, அங்க வந்து கம்மியா இது பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் நிறைய சேர்க்கணும். அசர்ஷன் ரீசன்ஸ் கொஸ்டின்ஸ், பெரிய கொஸ்டின்ஸ் அதெல்லாம். ஸோ ஹவு டு ஸ்டடி ஒர்க்கிங் பர்சன்ஸ் எஃபெக்டிவ்லி, அதான் சொல்றேன். நீங்க ஒர்க்கிங் பர்சனா இருந்தா கூட கரெக்டா அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் படிக்கணும். தட் சுட் பி கன்சிஸ்டன்ஸ். டெய்லி படிக்கணும் சார். இந்த தனியாக எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு, வேலை பார்த்துட்டு 6 மணி நேரம் படிக்கிறாரு. படிச்சா கண்டிப்பாக வெல்ல முடியும். கண்டிப்பாக மேத்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 25க்கு 24 எடுக்கணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் பேர், நிறைய பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடியது. ஒவ்வொரு கேள்வியும் முக்கியம். ஏன்னா இங்க லாங்குவேஜ் கிடையாது. லாங்குவேஜ் இருந்தா நிறைய பேர் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். இங்க லாங்குவேஜ் கிடையாது. அதனால மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க புது அறிவு எல்லாத்தையுமே நீங்க இது பண்ணுங்க, பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு நான் சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயத்த முக்கியமானதெல்லாம் ஆடியோ ஃபார்மேட்ல கொடுப்போம். ஆடியோ நோட்ஸாவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆடியோ நோட்ஸ் 200க்கும் மேற்பட்ட ஆடியோ நோட்ஸ் இருக்கு. 200 மணி நேரத்துக்கு ஆகிட்ட டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க. இந்த ஆடியோ நோட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு டிராவலிங் போகும்போதோ
எதுலையுமே வேஸ்ட் ஆஃப் டைம்னு கிடையாது. எப்பவுமே நீங்க வந்து படிக்கலாம். உங்க மொபைலை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் மறக்குதோ அதை திரும்ப திரும்ப நீங்க பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிளா இருக்கட்டும், இயரா இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சேமா இருக்கலாம். எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ், யுவர் மெட்டீரியல் வி நீட் டு பர்ச்சேஸ். ரிசோர்ஸ் புக் நீங்க வாங்க தெரியுங்க. கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் போதும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணது, எல்லாமே பழைய மெட்டீரியல்ஸ் இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணது வரிசையா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த இன்னொரு 10 daysல எல்லா அப்டேஷன் முடிஞ்சிடும். ஆப்ல லைவ் அப்டேட் வரலையா? இல்ல அதை நான் ஆட் பண்ண சொல்றேன். ஃபீ பேமெண்ட் பண்றதுக்குலாம் அந்த வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த நம்பரே பண்ணிக்கோங்க, 9840398009. அந்த நம்பர் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ரிப்ளை எப்படி வருதோ அதை பார்த்துட்டு பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரிப்ளை வரும். வாட்ஸ்அப் பண்ணுங்க. பட் ப்ளீஸ் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. iOSக்கு இருக்கு. நீங்க iOSக்கு லிங்க் அனுப்புங்க, நான் ஆப் அனுப்புறேன். அனுப்புங்க. நன்றிங்க.